கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை செப்பனியா 3:15. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வேலை ஸ்தலத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் சந்திக்கிற போராட்டத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் சந்திக்கிற பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சந்திக்கிற சத்துருக்களின் நடுவில் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருந்து தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை இனி காணாதிருப்பாய். வாழ்க்கையில் அநேக சோதனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நெருக்கங்களும் போராட்டங்களுமாக இருக்கலாம். வேலை ஸ்தலங்களிலே பல உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அநேக போராட்டங்களின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஒரு அழுத்தத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதன் நடுவில் இருப்பார். நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தினாலே உங்கள் உள்ளத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது அவர் நம் நடுவாய் வந்து இறங்குகிற தேவன். நம்ம ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். குடும்பமாய் ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எங்கு இருவர் ஒருமனப்படுகிறார்களோ அவர் நடுவிலே இருப்பேன் என்று வாக்களித்தவர். நாம் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நம் நடுவிலே வந்து நின்று நம் சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், இதன் நடுவாய் கர்த்தர் வந்து நின்று நாம் சந்திக்கிற விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்காய் வராதபடிக்கு, தீங்கை கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம் நடுவில் இருந்து நாம் தீங்கை காணாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர் உங்கள் நடுவாய் இறங்கி வருகிற தேவன். உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நாங்கள் இனி தீங்கை காணாதபடிக்கு நீர் எங்கள் நடுவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். உண்மை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்தவர். நீர் என் மத்தியில் இறங்கி வருவீராக. என் மத்தியில் நீர் இறங்கி வந்து என் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா எதிர்ப்பான காரியங்கள், எல்லா எதிரான மனிதர்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து நான் தீங்கை காணாதபடிக்கு என்னை விடுவிப்பீராக. உண்மையே நம்புகிறேன் அப்பா. நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருபோதும் தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் உங்கள் நடுவாய் இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.